இன்னைக்கு மதியம் சரியான பசிங்க. என்ன செய்யறதுன்னு அப்பதான் ஒரு ஐடியா. ஈஸியா தக்காளி சாதம் செய்யலாம்னு சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம சாப்பாடு செய்யறதுக்குள்ள ஒரு சின்ன கதைய ஒண்ணு கேட்போம். ஒரு ஊர்ல ஒரு அழகான ஒரு குட்டி குருவியும் அது கழுத்துல ஒரு அழகான ஒரு பேக்கும் மாட்டிட்டு சந்தோஷமா பறந்துட்டு இருந்ததாம். அது போற வழியில அது பாக்குற ஆசைப்பட்ட விஷயத்த எல்லாம் அதோட பேக்ல சின்ன சின்ன கல்லு ஏலன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டுட்டே பறந்துட்டு இருந்ததாம். ஒரு நாள் அதோட பேக் நல்லாவே ரொம்பிடுச்சாம். ரொம்பினதுக்கு அப்புறம் அதால சுத்தமா பறக்கவே முடியலையா. அப்படியே சொங்கி போய் கீழே விழுந்திருந்துச்சாம். அப்பதான் அம்மாவை பார்த்து, அம்மா இவ்வளவு நாள் நான் சந்தோஷமா பறந்துட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால சுத்தமா பறக்கவே முடியல, ஏன் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அதோட அம்மா, இவ்வளவு நாள் நீ உன்னோட பேக்குள்ள எதுவும் இல்லாம ஈஸியா பறந்துட்டு இருந்த, ஆனா இப்ப நீ பாக்குற பொருளை எல்லாம் உன்னோட பேக்குள்ள போட்டு 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 அது வெயிட் ஆகி உன்னால பறக்க முடியல. நீ பழையபடி பறக்கணும் அப்படின்னா உன் பேக்குள்ள இருக்க எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டு தேவையில்லாத பொருளை என்னைக்குமே நம்ம பேக்ல ஏத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் அந்த சின்ன பறவையும் பேக்குள்ள இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு பறந்துச்சான். இதே மாதிரி தாங்க நம்ம மனுஷங்க நம்ம மனசுக்குள்ள தேவையில்லாத பொருளை குப்பை மாதிரி எடுத்து எடுத்து போட்டு அதையே நினைச்சிட்டு இருக்கோம். நம்மள இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, அவன் கார் வாங்கிட்டான் நம்ம எதுவுமே வாங்கலை, இப்படி போட்டி பொறாம வஞ்சிருக்கோம். இதெல்லாம் எதுக்குங்க? இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்க வச்சுதான் நம்ம சந்தோஷமே இல்லாம இருக்கோம். இதே நம்ம கிட்ட ஒரு பைக்கே இருக்கு, ஆனா அவன் கார் வச்சிருக்கான்னு நினைச்சிட்டு அந்த பைக்கை ஓட்டோம்னா அதுல நமக்கு சந்தோஷமே கிடையாது. அந்த காரை மறந்து நம்ம கிட்ட பைக் இருக்குன்னு நினைச்சு சந்தோஷமா ஏறி உட்காந்து ஒரு சுத்தி சுத்தி பாருங்க, அவ்வளவு சொர்க்கமா இருக்குங்க. நம்ம மனசுல இருக்க குப்பையெல்லாம் தூக்கி போட்டு இனியாவது நம்ம சந்தோஷமா வாழலாங்க. என்னோட இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நமக்கான நேரமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. தக்காளி சாதம் ரெடி, அதுக்கான பக்கோடாவும் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.